நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நான் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் மட்டுமே இந்த பதிவு உன்னுடைய கண்ணில் பட்டிருக்கும். இந்த பதிவை நீ பார்க்க நேர்ந்தால் இன்று நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. இனி உன் வாழ்வு பலப்பட போகின்றது. கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த நீ இனி சந்தோஷங்களை தாராளமாக அனுபவிக்க போகின்றாய். உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகின்றது. உன்னுடைய அத்தனை கனவுகளும் மெய்ப்பட போகின்றது. வசதி வாய்ப்புகள் பெருக போகின்றது. உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது. உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம், அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல போகின்றாய். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள், அகந்தை, அகங்காரம், கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம்தான் இது. உன் அருகில் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும், இல்லை என்ற நிலை ஏற்படாது. அப்பொழுதாவது நான் இருக்கின்றேன் என்பதை உன் மனதில் இருத்தி நம்பிக்கையோடு இரு. உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். உன்னுடைய செயல்களை மாற்றியமைக்கப் போகின்றேன் தங்கமே. எனது பாதங்களில் தஞ்சமடைந்து பாரத்தை என் மீது சுமத்து. நான் உன்னுடனே எப்பொழுதும் இருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். என்னை முழுமையாக சரணாகதி அடைந்தால் நிச்சயம் உன்னை நான் பாதுகாப்பேன். உனக்கான சுக்கிர திசை உன் வாழ்வில் ஆரம்பித்து விட்டது தங்கமே. பொறுமையாக இரு. உனக்கு நிழலாக என்றும் நான் இருப்பேன். நீ எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ள வேண்டாம், பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். அதை தாங்கும் சக்தியையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என்னுடைய அனுமதியின்றி நடக்காது. உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கட்டாயம் கிடைக்கப் போகின்றது. என் குலதெய்வம் நான் கேட்டதையெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டார் என்று நீ மகிழ்ச்சியுடன் கூறப்போகின்றாய். வாரங்களும் வருடங்களும் பல கடந்து விட்டதே, மன நிம்மதியும் நிறைவும் இது நாள் வரை அடையவில்லை என்றுதானே கூறினாய். இனி வரும் நாட்களில் உன் வாழ்வில் செல்வங்கள் 16 பெற நான் அருளப் போகின்றேன். என் ஆசிர்வாதத்தை பெற்ற நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் தருவேன் தங்கமே. தளராமல் இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் என் குலதெய்வம் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல். நிச்சயம் நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னை காப்பாற்றுவேன். உன் வாழ்வில் நீ மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வீடு பேறு பெற்று செல்வ செழிப்புடன் வாழ என்னை முழுமையாக நம்பி நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கைகூட போகின்றது. பல விஷயங்கள் உனக்கு நடந்துவிடும் என்று நீ 100% நம்பியும் அது உன் கைமீறி சென்று விட்டது என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே தங்கமே. உனக்கென படைக்கப்பட்டது யாவும் உன்னிடம் நிச்சயம் வந்து சேரும். உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாமே உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை. பொறுமை கொள் தங்கமே. உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லையே என்று கவலை கொள்கின்றாய். எனக்கென யாருமே இல்லை என்றும் புலம்புகின்றாய். அனைவருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்று நீ எதற்காக எதிர்பார்க்கின்றாய் தங்கமே? யாருக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் உன் வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். உண்மையாக இருப்பவர்களை பலருக்கு பிடிக்காதுதான். இது அனைவருக்கும் ஒன்றான நியதிதான்.
எனவே அதற்காக நீ கவலைப்படாதே. நீ எதை தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி வருகின்றது. இந்த விளையாட்டு இன்னும் சிறிது காலம் தொடரும். அந்த காலம் வெகு விரைவில் முடிந்தே தீரும். அதுவரை சற்று காத்திரு தங்கமே. அந்த தூரம் தொலைவில் இல்லை. அது நிச்சயமாக வந்து சேரும் நாள் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீப திருநாளாக இருக்கும். அந்த தீப திருநாளை கூடிய விரைவில் உன் வாழ்வில் வர செய்கின்றேன். பின்பு எதற்காக நீ பயம் கொள்கின்றாய்? நான் உன்னோடு இருக்கும் பொழுது என் அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனது கர்மாக்களை அழித்து உனக்கான மகிழ்ச்சியான செய்தியுடன் நான் மிக விரைவில் உன்னை சந்திக்கின்றேன் தங்கமே. மாற்றங்கள் ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நீ புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் உன்னை பலமிழக்க செய்யாது. யாருடைய அன்பிற்கும் நீ அடிமையாக மாட்டாய். சோதனைகள் உன்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொள் தங்கமே. என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளும் நீங்கி நீ நிம்மதியாக வாழப் போகிறாய் என்று. உனக்கான கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்து பார் தங்கமே. அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன். உயர்ந்த நிலைக்கு கூடிய விரைவில் நீ வரப்போகின்றாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் உன்னை வேண்டாம் என்று கூறியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய், உயரப் போகின்றாய். கூடிய விரைவில் அதை நான் நடத்தி காட்டுவேன் தங்கமே. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க நீ தயாராக இரு. நான் இருக்கிறேன். இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.